எல்லா பள்ளிக்கூடங்களுமே இப்படி இருக்குன்னு நான் சொல்லலை. பெரும்பான்மையான பள்ளிக்கூடங்கள் நேர்மையாக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. ஆனால் வியாபாரிகள் பள்ளிக்கூடத்தை ஒரு தன்னுடைய சொந்த கடையாட்டம் நடத்தணும்னு சொல்லும்போது தான் பிரச்சனைகளே வருது. ஒரு டீச்சருக்கு இது மாதிரி டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னா மற்ற டீச்சர்களுக்கு தெரியுது இது டார்ச்சர் தெரியுது, ஆனால் தே பிகம் சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ். அவங்களுக்கு தெரியும் என்னைக்கானா ஒரு நாள் அவங்களுக்கும் இந்த மாதிரி நிலை வரும்னுட்டு. உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம். இந்த பதிவுகளை நான் வானமையல்லை அறக்கட்டளை சார்பாக ஏற்றிட்டு வரேன். ஒரு முக்கியமான கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். சரி, when it comes to fighting for our right, unfortunately in some cases it becomes a fight between two unequal parties. உரிமைக்கு போராடும் பொழுது ஈக்குவல் பார்ட்டிஸோடு நம்ம சண்டை போட்டால் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் அன்ஈக்குவல் பார்ட்டிஸ், இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, ரெண்டு பார்ட்னர்ஸு, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னா போத் ஆஃப் தம் ஆர் ஈக்குவல் பார்ட்டிஸ். அதே மாதிரி ரெண்டு கம்பெனிக்குள்ளே லெட் அஸ் சே ட்ரேட்மார்க்ஸ், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அதில் சண்டை வருது அப்படின்னா போத் ஆஃப் தம் ஆர் ஈக்குவல் பார்ட்டிஸ். ரெண்டு பேரும் நல்ல ஒரு வழக்கறிஞர்களை வச்சு வாதாட முடியும். ஆனால் சில இடங்களில் தி ஃபைட் இஸ் பிட்வீன் டூ அன்ஈக்குவல் பார்ட்டிஸ். உதாரணமாக நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, த மோஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டட் பீப்புள், ரெண்டு பேர் சமுதாயத்தில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுகிறார்கள். ஒன்று பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள், இரண்டாவது பள்ளிக்கூடத்தில் தன் குழந்தைகளை அனுப்புகிறாங்களே அந்த பேரண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் they are not equal to the management. ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருக்குது, அதில் எக்கச்சக்கமாக ஃபீஸ் வாங்குறாங்க, யாருமே கேள்வி கேட்க முடியாத நிலையில் இருக்காங்க. அப்படின்னா that is what I mean by unequal parties. ஒரு 11th ஸ்டாண்டர்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு 98,000 ரூபாய் ஃபீஸு, அது குறைஞ்ச நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம், தனியார் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் சொல்லுது. அதே மாதிரி 93,000 ருபீஸ் 10th ஸ்டாண்டர்டுக்கு. பேரண்ட்ஸுக்கு தெரியுது இது அதிகம்னு தெரியுது. அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த ஃபீஸுக்கு தகுந்தா போல ரிசல்ட் இல்லை கடந்த ஆண்டுகளில் தெரியுது அந்த பேரண்ட்ஸுக்கு. பட் தே ஆர் நாட் ஏபிள் டு ப்ரொடெஸ்ட். ஏன்னா பயம், தன்னுடைய குழந்தைகளை பனிஷ் பண்ணிடுவாங்களோ என்ற ஒரு பயம். அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியைகள் அவங்களும் தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபைட். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிபிஎஸ்சி தனியார் பள்ளிக்கூடம், அதில் ஒரு டீச்சர் கம் பேரண்ட் தன்னுடைய குழந்தைக்கு மேனேஜ்மெண்ட்டால் நடந்த ஒரு அநீதிக்காக குரல் கொடுக்குறாங்க. அந்த நிர்வாகம் அந்த அம்மாவை டெர்மினேட் பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க கேட்டில் நிப்பாட்டி. Now whether will she be able to fight the management? Again it is a fight between unequal parties. டவுன் சவுத்துலேருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படித்த ஒரு மாணவர் ஃபோன் பண்ணுறாரு. அவர் ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் சீட்டு வாங்குறாரு. 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும், அதில் 12,000 ரூபாய் கட்டிட்டாரு. 2 மாதத்துக்கு மேலே அவருக்கு அந்த கல்லூரிக்கு போகிறதுக்கு பிடிக்கல, வேற ஒரு இடத்துல அவர் ட்ரை பண்ணணும்னு பார்க்குறாரு. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அவர் ஸ்கூல்லேயே கொடுத்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எல்லாம் கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன், அது தரமாட்டேன், நீ மீதி 38,000 ரூபாய் கட்டினா தான் கொடுப்பேன் அப்படி சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அ ஃபைட் பிட்வீன் டூ அன்ஈக்குவல் பார்ட்டிஸ். அவரால் யாருக்கு போய் சொல்கிறது, எப்படி எழுதுறதுன்னு நிலையில் அவர் இருக்கார். அனதர் கேஸ், ஒரு டீச்சர் அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்புக்கு எழுதி கொடுமை, வேலையை எழுதி விட்டு போயிடுங்கன்றாங்க. எழுதி கொடுத்தா தான் இன்றைக்கி இந்த ஸ்கூலை விட்டு நான் வெளியில் வீட்டுக்கு அனுப்புவேன்றாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. வேறு வழியே இல்லாமல் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி கொடுக்குறேன். இல்லை, நார்மலாக இப்போ பர்சனல் ரீசன்ஸ்க்காக நான் வேலையை விட்டு போகிறேன், எழுதி கொடுங்க, எழுதி கொடுத்து வாங்குகிறாங்க. அகெயின் இட் இஸ் அ ஃபைட் பிட்வீன் டூ அன்ஈக்குவல் பார்ட்டிஸ். எல்லா பள்ளிக்கூடங்களுமே இப்படி இருக்குன்னு நான் சொல்லலை. பெரும்பான்மையான பள்ளிக்கூடங்கள் நேர்மையாக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. ஆனால் வியாபாரிகள் பள்ளிக்கூடத்தை ஒரு தன்னுடைய சொந்த கடையாட்டம் நடத்தணும்னு சொல்லும்போது தான் பிரச்சனைகளே வருது. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு டீச்சருக்கு இது மாதிரி டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னா மற்ற டீச்சர்களுக்கு தெரியுது இது டார்ச்சர் தெரியுது, ஆனால்
தே பிகம் சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ். அவங்களுக்கு தெரியும் என்னைக்கானா ஒரு நாள் அவங்களுக்கும் இந்த மாதிரி நிலை வரும்னுட்டு. ஆனால் இதே ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரின்னு வரும்பொழுது அங்கே எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் லெஸ். ஏனால் அந்த பணியாளர்களுக்குள்ள ஒரு அமைப்பு அங்கே இருக்கிறது. எந்த ஒரு பணியாளரையும் கூட்டு ஒரு ஒர்க்கரையும் கூட்டு நீ எழுதி கொடுன்னு மேனேஜர் சொல்ல மாட்டார். ஏன்னா உடனே அவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்துடுவாங்க. அதே போல் தான் பிஎஃப் பிடிக்கிறாங்களா, கிராஜுவிட்டி கொடுக்குறாங்களா. எனக்கு தெரிஞ்ச ஒரு தனியார் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம், அதில் ஒரு பஸ் கண்டக்டராக வேலை செய்து ரிட்டையர் ஆகிறாரு. அவருக்கு 1,80,000 ரூபாய் கிராஜுவிட்டி வரணும். அவருக்கு வெறும் 60,000 ரூபாய் கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் எழுதி வாங்கிடுறாங்க. அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, அடடா இப்படி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோமே. அதுக்கப்புறம் டிஓக்கு எழுதுறாரு, மேலே எழுதுறாரு. அகெயின் இட் இஸ் அ ஃபைட் பிட்வீன் டூ அன்ஈக்குவல் பார்ட்டிஸ். இந்த இடத்துல தான் வழக்கறிஞர் தன்னுடைய சேவையை செய்யணும். நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஒரு ஆற்றை கடந்து போகிற மாதிரி ஒரு கேஸை நடத்துறது, அந்த போட்டு தான் நம்ம கேஸு. அந்த படகு ஓட்டுறாரு அவர் தான் அந்த அட்வொகேட். அவர் கையில் தான் எல்லாமே இருக்கிறது. முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொல்வார்களாம், தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று. அதே போல் நான் சொல்கிறேன், படிப்பும் சட்டம் தெளிவும் என்னுடைய 2 கண்கள். ஃபார் 30 years I have been educationist. I am also a lawyer. So I want to educate everybody. What is your basic fundamental rights? உங்கள் உரிமைகள் என்ன, சட்டம் என்ன சொல்லுது. அதற்காகத்தான் இந்த பதிவுகளை வானமே இல்லை அறக்கட்டளை மூலமாக நான் போடுறேன். So we should be very very clear what are my rights and when my rights are infringed what should I do. அதற்காகத்தான் இந்த பதிவுகளை நான் போடுறேன். இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்க, உடனே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு படிப்பு பற்றியோ உரிமை பற்றியோ குழப்பங்கள் இருந்தனா மேலே ஒரு நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. we will try to contact you and cover it in the next episode. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.